தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் 12 ஆண்டுகளுக்கு பிறகாக கோவை வருகிறார். அரசியல் முக்கியத்துவமான வருகை இது. காரணம் என்னென்னா, 2 நாள் நடக்கக்கூடிய பூத் கமிட்டிக்கான மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து அதில் பேசவிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க 5 இடங்களில் இந்த 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த மாநாடு நடக்க இருக்கு. முதல் கட்டமாக கொங்கு மண்டலத்தில் முதல் மாநாட்டை தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. அவர் இப்போது தனி விமானம் மூலமாக கோவை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து அவர் ரோட் ஷோவாக செல்ல இருக்கிறார். அப்படியே அங்கே இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு விஜய் செல்ல இருக்கிறார். அதுவரை அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு வரவேற்பு கொடுக்கவிருக்கின்றனர். இதன் பிறகு அவர் தனியார் ஹோட்டலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார். அதன் பிறகு 2 மணிக்கு மேலாக கிளம்பி 3 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த பூத் கமிட்டிக்கான மண்டல அளவிலான மாநாட்டை தொடங்கி வைத்து அதில் பேச இருக்கிறார். 3 மணி நேரம் இந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2026 தேர்தலில் எப்படி வாக்குச்சாவடிகளை செயல்படுத்துவது, வாக்குச்சாவடிகளுக்கு எப்படி பொதுமக்களை அழைச்சிட்டு வர்றது, எப்படி வாக்கு கேட்பது அப்படின்னு பல வியூகங்கள் பற்றி விஜய் பேசவிருக்கிறார். விஜயினுடைய இந்த மாநாடு, அதாவது மண்டல அளவிலாக வருவேன் அப்படின்னு சொன்ன அளவில் முதல் மாநாடு கோவையில் தொடங்கியிருக்கிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், இப்போ தாவேகா தலைவர் கோவை வந்திருக்கிறார். அவருடைய அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கியதிலிருந்து அடுத்த கட்டமாக 2026 தேர்தல் தான் நமது இலக்கு என்பதை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் என தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் தெளிவாக அறிக்கைகள்ல குறிப்பிட்டிருந்தனர். அந்த அடிப்படையில தேர்தலுக்கான வியூகங்கள் தமிழக அரசியல் களத்துல மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. ஒரு புறம் ஆளுங்கட்சி அவர்களுக்கான கூட்டணி வலுவாக இருப்பதாக கருத்து தெரிவிக்கிறது. எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில இதற்கு மாற்றாக 2026 இவர்களுக்கு மாற்றாகத்தான் தமிழக வெற்றி கழகம் வரப்போகிறது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் நேரடி போட்டி என்பதை அதிகாரப்பூர்வமாக கட்சியுடைய 2வது ஆண்டு துவக்க விழாவில் கட்சியுடைய தலைவர் அவரது உரையில தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக 2026 ஆண்டு தேர்தலை நோக்கி கட்சியை பலப்படுத்துவதற்கான பணிகள்ல மும்முரமாக தமிழக வெற்றி கழக தலைவர்களும் நிர்வாகிகளும் அதே போல மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் இறங்க வேண்டும் என்ற பணிகள் அவ்வப்போது கொடுக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர்களுக்கான நியமனம் என்பது முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது.